வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலையில் முதல்ல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு நமக்கு காரணமாகவே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் 24 கிராம் இருக்குது, கொழுப்பு சத்து 46 கிராம், கார்போஹைட்ரேட் 16 கிராம், நார் சத்து 9 கிராம் இருக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையினுடைய அளவில் கிட்டத்தட்ட 4ல் ஒரு பங்கு இரும்பு சத்தும் அதில் 3ல் ஒரு பங்கும் கால்சியம் சத்தும் இருக்குது. இந்த குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக வேர்க்கடலை நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் நார் சத்துக்கள் பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்கு. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கிறதால இது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரிக்க செஞ்சு இதயத்தை பலப்படுத்துது. ஸோ இப்போ நார் சத்தெல்லாம் இருக்கிறதால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து வரக்கூடிய கொழுப்புகள் குறைக்கப்படுவதன் மூலமாக இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இயல்பாகவே செல்ல ஆரம்பிக்கும். எந்த விதமான தடையும் நமக்கு ரத்த ஓட்டத்தில் இருக்க போகிறது கிடையாது. இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கிறதால எப்போதுமே இதய துடிப்பு சீராகவே இருக்கும். எடையை ஆரோக்கியமான முறையில் நம்ம பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நினைத்து தீவிரமாக நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தவிர்க்கிறது முந்திரி, வேர்க்கடலை போன்றவற்றை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு தவிர்க்கிறாங்க. ஆனால் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் முந்திரி, வேர்க்கடலை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய புரதமும் நிறைவு உறாத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஆற்றலை தந்து அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு இன்னும் ஏற ஆரம்பிக்குமே தவிர குறையாது. நாம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்து நம்ம கொடுத்து போதிய அளவுக்கு ஆற்றலை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட உணவு தான் வேர்க்கடலை. அப்போ உண்ணும் உணவினுடைய அளவை குறைக்க வேண்டும், கலோரியினுடைய அளவை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்ல. இல்லைன்னா நீங்கள் ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை சிற்றுண்டியாகவோ அல்லது காலை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எரித்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எந்த கொலஸ்ட்ரால்ஸுமே உங்களுக்கு இருக்காது. தொப்பை போன்ற அமைப்பு கூட குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான பாதுகாப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு வேர்க்கடலில் எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்கு. அதனால இதை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் உங்களுக்கு சீராக செயல்படும். மூளை வளர்ச்சி இது தூண்டி உங்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால ஞாபகத்திறனுமே உங்களுக்கு மேம்படும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குக்கீஸ், பிஸ்கட் என ஸ்கூலுக்கு நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை கொடுக்கறத விட அப்பப்போ ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையே நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா முளை கட்டிய அல்லது பாதி அளவு வேக வைத்த பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை எல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இது அவங்களுடைய கவனத்திறனை மேம்படுத்துறதோடு ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்யும். உடலையும் மனதையுமே சேர்த்தே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது அவங்க எப்போதுமே ஞாபகத்திறனோடு இருப்பாங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ வயதானவர்களுக்கு நம்ம வேர்க்கடலை கொடுக்கும் போதும் அவங்களுக்கு பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள் ஓரளவு குறைக்கப்படும். மறதி ஓரளவுக்கு அவங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துடும். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகுது. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் இந்த எலும்பு மெலிவு நோய், தேய்மானமாகக்கூடிய இந்த பிரச்சனைலாம் மிக அதிகம். குறிப்பாக பெண்களுக்கு இயல்பாக குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிக எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குது. இதுக்கு அவங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். அந்த கால்சியம் சத்து பற்றாக்குறையால் தான் இது அவங்களுக்கு ஏற்படும். இப்போ வெறும் பால்லேருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை நம்மளால் பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதனால் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய வேறு சில உணவுகளையுமே தினசரி நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. அதற்கான ஒரு சிறந்த உணவாக தான் பச்சை வேர்க்கடலை இருக்கும். அதோட பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவு மேங்கனீஸ், பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. எலும்புகள் உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெறும்.
புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையில் ரெஸ்வரட்ரால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ அப்போ வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரதமும் விட்டமின்களான ஏ விட்டமின், B3 விட்டமின் இவை எல்லாமே புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான் உதவி செய்யும். அப்போ உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு அந்த புற்றுநோய் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு பரவிடக்கூடிய புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கும் வேர்க்கடலை வந்து துணை புரியும். தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு இது போல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.